முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது பாமக. அண்மை செய்தி. கீழ்வேளூரில் வடிவேல் ராவணன், அம்பத்தூரில் சேகர் மற்றும் செஞ்சியில் கணேஷ் போட்டியிடுவதாக முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை பாமக வெளியிட்டிருக்கிறது. மீதமிருக்கும் 15 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என்று பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்திருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமகவுக்கு 18 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இந்நிலையில் 3 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலாக அது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் கீழ்வேளூர் தொகுதியில் வடிவேல் ராவணன், அம்பத்தூர் தொகுதியில் சேகர் மற்றும் செஞ்சி தொகுதியில் கணேஷ் ஆகியோர் போட்டியிடுகிறார்கள். இந்த தொகுதிகளில் ஏற்கனவே அவர்கள் போட்டியிட்டார்கள் என்பது கூடுதல் தகவல். மீதமுள்ள 15 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பின்னர் அறிவிக்கப்படுவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமகவுக்கு 18 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்நிலையில் பாமக முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. கீழ்வேளூர் தொகுதியில் வடிவேல் ராவணன் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. செஞ்சி தொகுதியில் கணேஷ் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அம்பத்தூர் தொகுதியில் சேகர் போட்டியிடுவார் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 3 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலாக சொல்லப்பட்டிருக்கிறது. மீதமிருக்கும் 15 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பின்னர் அறிவிக்கப்படுவார்கள் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். 3 வேட்பாளர்களும் இதே தொகுதிகளில் இதற்கு முன்பு போட்டியிட்டவர்கள் என்பது கூடுதல் தகவல். 2016ஆம் ஆண்டு அம்பத்தூர் தொகுதியில் சேகர் போட்டியிட்டிருந்தார். 2011இல் கணேஷ்குமார் செஞ்சி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். 2021இல் கீழ்வேளூர் தொகுதியில் வடிவேல் ராவணன் போட்டியிட்டிருந்தார். இந்நிலையில் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை பாமக வெளியிட்டிருக்கிறது.